அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானத்தை அருளி. ஆதியாகமம் 22 100 வருஷம் குழந்தை இல்லை, குழந்தைய கொண்டே பலியிடுங்கிறாரு. அவர் மனதில் என்ன நினைத்தாரோ அது சொல்லப்படவில்லை வேதத்தில். ஆனால் ஒபே டு த லார்ட், ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு நம்பிக்கையோடு நாம் பலியிட்டு திரும்பி வருவோம் இந்த வார்த்தையின்படியும். பலி எங்கேன்னு கேட்கிறப்போ இது யெகோவா ஷாலம், ஆண்டோடைய சன்னிதானத்தில் பார்த்து கொள்ளப்படும். அந்த ஒரு பயத்தோ அந்த நம்பிக்கை. ரொம்ப நேரம் காத்திருக்கிறார், கடைசி வரை 60 மேலே தூக்கியாச்சு. அடுத்து போடுறதுக்கு 1 செகண்ட் ஆகாது, போட்டால் வெட்டு 1 துண்டு 2. ஆனால் அதுவரை காத்திருந்த பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்ற ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு சமாதானம். நீண்ட நேரம் காத்திருந்த அந்த சமாதானம், ஆண்டுடைய சமாதானம் என்பது அப்படிப்பட்ட சமாதானம். அதுதான் 1 கொரிந்தியர் 4 வாசிக்க கிட்ட 4:5 ஆண்டுடைய வாக்கு தத்தம். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் காலம் அல்ல, ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கணும், ஆண்டுடைய சத்தத்துக்கு காத்திருக்கணும். அந்த 1 கொரிந்தியர் 4:5 இப்போ வாசிக்க கேட்டிருப்போம். ரொம்ப அருமையான ஒரு வாக்கு தத்தம் அது. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதை ஒன்றையும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஆண்டவர் வரப்போறாரு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்குறப்போ வரப்போகிறார். நீங்கள் தீர்ப்பு இல்லை, நோ ஜட்ஜ்மெண்ட், முடிவு செய்யாதீங்க, இதோடதான் முடிவு செய்யாதீங்க. இருளில் மறைந்திருக்கிற வெளிரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். ஒரு எனக்கு ரொம்ப யாரோ பிரதர் உள்ள இங்கே வாசிக்கிறப்ப அதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப புகழ்ச்சி, ஆண்டோடைய புகழ்ச்சி, எவ்வளோ பெரிய புகழ்ச்சி ஆபிரகாமுக்கு கிடைக்கிது பாருங்கள். அந்த டைமிங் பாருங்கள், எவ்வளவு ஒரு வியாதி வந்துருச்சு. மதுரையில் நடந்த ஒரு சம்பவம். சாமுவேல் சவுந்தரராஜன் ஒரு ரிட்டையர்ட் ரெவரண்ட், சிஎஸ்சியில் இருக்கார். அவருடைய அண்ணன் பால்ராஜுங்கிற ஒரு ரெவரண்ட். இன்றைக்கி அவங்களுடைய வம்ச வழியில் ராசிபுரம் அந்த நெய்க்கு ஃபேமஸான ஒரு ஊத்துக்குழியில் ஒரு ஐயரமாக இருக்காங்க, டிஎல்சியில். அவங்க பேக்ரவுண்ட் ஃப்ரம் மயிலாடுதுறை. அவங்க ஒரு சிஎஸ்ஐ ஐயரை டிடிஎஸில் படிக்கிறப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அந்த அம்மா. அந்த குடும்பம் என்பதுக்கு சொல்ல வரேன், அதுக்கு மேலே அதை நான் பேச விரும்பலை. அதில் அந்த சாமுவேல் சவுந்தரபாண்டி என்னுடைய பெயர். 2 வயசாக அவர் மரணப்படுக்கை. இன்றைக்கி அவர் ரிட்டையர்ட் ஆகி இன்றைக்கி 72 வயசு. அப்போ 2 வயசுனா 70 வருஷங்களுக்கு முன்னால் மதுரையில் நடந்த சம்பவம். அன்னைக்கு இருக்க கலாச்சாரம் அன்றைக்கி எப்படி இருக்கும் பாருங்கள். அவருக்கு பலவீனம், மரணப்படுக்கை, 2 வயசில் பாயில் படுக்க வைக்க முடியாது, வாழை இலையில் படுக்க வச்சுருக்காங்க. அவங்க அப்பா வாத்தியார். அன்னைக்கு காலைனா இல்லை அரையனா சம்பளம் இருந்திருக்கும் டீச்சருக்கு. அவங்க சாக போகிற நேரத்தில் அந்த பையனுடைய அம்மா, அதாவது இன்றைக்கி சாமுவேல் சவுந்தரபாண்டியன் ஒரு நல்ல ஒரு சிறப்பான குருவானவர். அவங்க அன்னை பால்ராஜ் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம். அவங்க அப்பாவை எழுப்பி அவங்க வீடு பனங்கானத்தம்மா. அப்போ பெரியார் பஸ்ஸுன்னு தான் எல்லா பஸ்ஸும் நிற்கும். இன்றைக்கி மாட்டுத்தாவணி இருக்குது, பனங்கானத்தை இருக்குது, அந்த பக்கம் திண்டுக்கலுக்கு போகிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்படி நிறையா பிரிஞ்சிட்டு எல்லா வண்டியும் பெரியார் தான் பஸ் ஸ்டாண்டு. இந்த பக்கம் திருவள்ளூர் பஸ்ஸு ஓரமாக நிற்கும். அப்படி அதை பண்ணால் கொஞ்சம் வித்தியாசமாக பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே விலை கம்மி, 24 ஹவர்ஸ் நல்ல டிஃபன் கிடைக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இந்திய மிஷனரி சங்கத்துடைய ஆஃபீஸ் இருந்துதான். அந்த அம்மா சொல்லிச்சான், பையன் சாக போகிறான், போய் 1 ரூபா காணிக்க கொடுத்துடுவான்னு சொன்னாங்க. அந்த தன்னுடைய கணவரை அழைத்து சாக போகிற மகனுக்காக அவர் பனங்கானத்திலிருந்து பெரியார் பஸ் தாண்டி நரிமேறு வரை நடந்து வரார். ராத்திரி 11 மணிக்கு 5 கிலோமீட்டர் நடந்து வந்து 1 ரூபா காணிக்க கொடுத்துட்டு அந்த ஐஎம்எஸ் ஆஃபீஸில் 1 ரூபா காணிக்க கொடுத்துட்டு அவங்க திரும்பி போயிருக்காங்க. திரும்பி போனால் மரணத்தை நோக்கி கடந்து சென்ற பையன் உயிரோடு இருக்கிறான்.
கடைசி தருவாயில் எழுந்திருக்கவே இல்லை. பல நாட்களாக படுத்த அந்த வாழை இலையில் படுக்க வச்ச பையன் எழுந்திருக்கவே இல்லை. எழுந்துனானா அப்போ தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். நடந்த ஒரு சம்பவம் அதுதான். இந்த 1 கொரிந்தியர் 4:5 வாசிக்கிறப்போ பிரசங்கி 7:17 உன் காலத்திற்கு முன்பார், உன்னுடைய காலத்திற்கு முன்கிறார். இதில் சொல்கிறப்போ உன் காலத்திற்கு முன்னே ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தின்படி ஆண்டவருடைய ஓங்கிய புயத்திற்குள் நாம் என்ன பண்ணணும்? அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக எப்படி ஆபிரகாம் காத்திருந்தாரோ அதே மாதிரி. ஏன்னா ஜீசஸுடைய தன்மை என்னன்னா, அவர் யார்? மத்தேயு 2 நற்செய்தி பகுதி வாசிக்கிறப்போ அவர் யார்? குருடர்கள் பார்வையடைகிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், முடவர் நடக்கிறார்கள். இதை தான் பார்த்ததை போய் சொல்லு. அப்போ நம்ம வியாதி, மரணம், வேதனைங்கிற ஒரு துன்பத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நீங்கள் நானும் நிச்சயமா ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் அந்த வாக்கு தத்தமானது ஆமேன் என்றும் ஆம் என்றும். பிரசங்க பகுதியில் 2 கொரிந்தியரில் வாசிக்கிறப்போ 2 கொரிந்தியர் 1:18-20 சொல்லுவோம். வாக்கு தத்தமானது ஆம் என்றும் ஆமேன் என்றும். நிச்சயமா முடிஞ்சிருச்சு. ஆமேனா எல்லாம் முடிஞ்சிட்டு, எல்லாம் கிடைச்சிட்டு, அந்த நம்பிக்கை அதுதான் அவருடைய வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை பெற நாம் அதனுடைய பிரசங்க பகுதியை சொல்றப்போ லூக்கா 3 இப்படிப்பட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ரொம்ப வித்தியாசமான இந்த 6 டாபிக்கும் ரொம்ப வித்தியாசமான டாபிக்ல மத்தியில் ஆண்டவர்கிட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். சகரியா லூக்கா 1 தூபம் காட்டும் வேலை வந்த பொழுது தூபம் கட்டுறதுக்கான சீட்டு, அந்த டோக்கன், சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு டோக்கன், அன்னைக்கு டோக்கன் மரம் இருந்திருக்கு. இன்றைக்கே நிறைய இடத்துல ஆன்லைன்லேயே புக் பண்ணுறோம், லைனில் நிற்கக்கூடாதுன்னு. ஆன்லைன்லேயே இலவச தரிசனம்னா, இலவசமாக ஆண்டவரை பார்க்கணுன்னா, கடவுளை பார்க்கணுன்னா பல நாட்கள் இருக்க வேண்டியது இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணால் 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா, 1,00,000 ரூபா கொடுத்தா போன ஸ்பீடில் காரில் டைரெக்டாக கொண்டு போய் நேரடியாக ஆண்டவரை பார்த்துட்டு வந்துடும். ஆண்டவர் எந்த அளவுக்கு லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க, கடவுளும். இல்லை ஒருவேளை இன்றைக்கி ஆன்லைன்லேயே நம்ம இங்கேருந்தே பண்ணிடலாம், எல்லாமே ஆன்லைன் வெப்சைட் வந்துருச்சு. அந்த தூபம் காட்டுற வேலை வர்றப்போ அவர் போய் ஆண்டோடைய சன்னிதானத்தில் நிற்கிறப்போ அவர் என்னென்னு பேசியிருப்பா, எனக்கு ஒரு வயசாகிட்டுப்பா, எனக்கு வயசான காலத்தில் குடிக்க தண்ணி கொடுக்க ஆள் இல்லை, சோறு போட ஆள் இல்லை, என்னை பிடிச்ச கூப்பிட்டு போகிற ஆள் இல்லை, இப்படி எனக்கு வம்சம் இல்லாமல் ஆகிட்டேனே, எனக்கு ஒரு வம்சம் வேணும்னு அவர் கேட்டிருக்கலாம். அன்னாள் குழந்தை இல்லைன்று எல்லாரும் சொன்ன பொழுது, அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்த பொழுது அன்னாளுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். யாக்கோபு கோலும் தடியுமாய் எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து போகிறப்போ யாக்கோபு எல்லாத்தையும் விட்டுட்டு பிரிஞ்சு போகிறார். அப்போ நீ தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுகிறானால் நான் உனக்கு தசம பாகம் செலுத்துகிறேன்னு சொல்கிறார். பொதுவாக அந்த அப்போஸ்தலர் 16 அந்த அந்த நகை விற்கிற அம்மா பவுலடிகளை கூப்பிட்டு வீட்டில் உணவு கொடுத்தா அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கி. திருப்பைக்கால் அந்த அங்கியெல்லாம் தைச்சி கொடுக்குறாங்க. எப்படியா ஊழியக்காருக்கு ஏதாவது கொடுத்தா நமக்கு வாழ்வு கிடைக்கும், நம்ம உயர்வோன்னு நினைக்கிறான். அப்போ ஆண்டவர் நமக்கு சமாதானத்தைன்னா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த கொடுக்கறது நம்ம எப்படிப்பட்ட மக்களாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒரு மனுஷன், நம்மளை மாதிரி ஒரு மனிதர் வந்தார் கோயிலில். சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்து, ஐயா எனக்கு இவ்வளோ உதவி வேணும், இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ தேவை இருக்குது, ஒரு குறிப்பிட்ட பணம், இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பணம், இவ்வளோ பணம் எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுறார். அவர் ஜெபம் பண்ணி முடிக்கவும் அவருடைய விசுவாசம், எசேக்கியா ஜெபம் பண்ணி முடித்த உடனே பாகைக்கு பாகை 10 நாட்கள் பின்னால் போயிடுச்சு. சூரியன் உலகம் பிறந்ததுலேருந்து சூரியனுடைய கணக்கிடுறப்போ அந்த 15 நாட்கள் குறைச்சி காட்டுது. அந்த 15 நாட்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் 3 மணி நேரம் இருளடைந்த பொழுது, மோசே கையை தூக்குனது போது பல மணி நேரம் உச்சிலே சிலுவை, அந்த சூரியன் இதெல்லாம் டைமிங் வருது. அதே மாதிரி அவருடைய அந்த உடனே விடுதலை எசேக்கியாக்கு. அந்த பாவியான பெண் மார்க் 5 விசுவாசத்தோடு இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே டாக்டர் ஒரு ஃபெய்த் ஹீலிங்கிறார்.
மத்தேயு 15 கானானிய பெண் தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்று அழைத்தவுடன் சில நிமிடங்களில், செகண்ட்ஸ்ல விடுதலை. அப்போ ஹீலிங் மிரக்கல்ஸ் என்பது 1 வருஷம் 1 வாரம் 40 நாள் பாஸ்டிங்லாம் இல்லை. விசுவாசத்தோடு ஜெபித்த அடுத்த நிமிஷத்துல ஹீலிங். இதே மாதிரி அந்த ஒரு மனிதன் சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் அவருக்கு அந்த தேவைகளை கொடுத்துட்டார். அவர் என்ன கேட்டாரோ ஆண்டவர் அவர் கொடுத்துட்டார். அவர் கொடுத்தவனுக்கு ரொம்ப ஷாக். அப்போ ஜெபிக்கிறப்போ யாக்கோபு ஜெபித்த மாதிரி தசம பாகம் கொடுக்குறேன்னாரு. அன்னாள் ஜெபித்த மாதிரி குழந்தைய கொடுக்குறேன்னாரு. இதே மாதிரி அந்த அம்மா தொற்கள் அங்கியெல்லாம் தைச்சி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு வேண்டுதல். என்ன வேண்டுதல்னா, நான் கடவுளுக்கு ஒரு தேங்காய் கொடுத்துட்றேன், ஒரு தேங்காய் வாங்கி கொடுத்துட்றேன்னாரு. உடனே அவர் அந்த கிடைச்ச அந்த கிடைச்சதை வாங்கிட்டு வெளியே மார்க்கெட்டுக்கு, திருவொற்றியூர் மார்க்கெட்டு போனார். தேங்காய் விலை கேட்டார். இப்போ தேங்காய் விலை 3 மடங்கு கூடியிருக்கு. எங்களுடைய சம்பந்தக்கார் தேங்காய் தோட்டம் வச்சுருக்கார். அவர் சொல்லுவார், அத்தான் இதுவரையும் 20,000 30,000க்கு மேலே வாங்கினதே இல்லை தேங்காய் விற்று. வயசு 65 ஆயிட்டு. இப்போ தான் 1 லட்சம் 1.5 லட்சம் வருதுங்கிறார். அதே தேங்காய் விற்றா எவ்வளோ வருது? அப்போ 3-4 மடங்கு விலை அதிகமாகிடுச்சு தேங்காய் விலை. இதே மாதிரி அந்த தேங்காயில் ஒருத்தர் அணுகுண்டு வச்சாங்க காமெடி. அதே மாதிரி அந்த தேங்காய் போய் கேட்க போனார். தேங்காய் விலையை சொன்னார். 40 ரூபான்னாரு. என்னப்பா 40 ரூபா தேங்காய் விலை சொல்கிறிய? 40 ரூபா கொடுத்து எப்படிப்பா தேங்காய் வாங்குறது என்னாரு. அப்போ நீ ஒன்று செய்ய, இங்கேருந்து தோட்டத்துக்கு பேர் மீஞ்சூரில் நம்ம டிஎல்சி சர்ச்சு பக்கத்தில் தோட்டம் இருக்குது, அங்கே போய் தோட்டத்தில் தேங்காய் வாங்குன்னு அனுப்பி விட்டார். தோட்டத்தில் போய் கேட்டார். தோட்டத்துக்காரர் 40 ரூபா தேங்காய் 25 ரூபா கொடுங்கன்னார். 15 ரூபா டிரான்ஸ்போர்ட்டிங்க, 25 ரூபாய் ரொம்ப அதிகமானார். அப்போ அவர் சொன்னார், அந்த தென்னை மரம் அந்த ஓரமாக பின்னால் ஒரு பெரிய ஆறு போச்சு. நீங்கள் சோழவந்தான் போனீங்கன்னா சோழவந்தானில் வைகை ஆறு வரும். வைகை ஆறு 2 கரையிலையும் தென்னை மரம் அவ்வளோ இருக்கும். தென்னை மரமும் ஆற்றுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். இதை நான் பார்க்குறப்ப எனக்கு இந்த சோழவந்தானுடைய ஞாபகம். அடிக்கடி நான் போகிற ஊர் என்னுடைய பிஸ்னஸ் மேட்டராக இப்போ போகிறதில்ல, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த சோழவந்தானுடைய ஞாபகம் தான் வந்தது. அந்த மரம் அப்படியே படுகையாக அப்படி இந்த மைக்கு மாதிரி சாஞ்சி நடு ஆற்றுக்குள்ளே போய் அந்த மரத்துடைய கொலை நிற்கிது. நீ அதில் போய் தேங்காய் பிடிங்கிக்கோ, நீ ஏன் ஏறி பிடிங்கிக்கோ, ஒரு 50 ரூபா கொடுத்துருப்போ, மிச்சம் நீ வச்சுக்கோன்ட்டாங்க. ஏன்னா தேங்காய் கீழே விழுறதெல்லாம் தண்ணிக்குள்ளே விழுந்துருது. சரி, வந்தவரையும் இல்லாமனும் தோட்டத்துக்காரர் சொன்னார். இவர் உடனே போனார், அந்த மரத்தில் ஏறினார், தேங்காய் பிடுங்கினார். மடியில் அவருக்கு வாங்கின அந்த 1 லட்ச ரூபா ஆண்டவர்கிட்ட வாங்கின அந்த அமௌண்ட்டும் மடியில் இருக்கப்போ அதை பிடுங்குறப்பவே கை ஸ்லிப் ஆகிட்டு, இப்போ மட்டையில் பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கார். இப்போ தேங்காயும் வேணும், பணமும் வேணும், உயிரும் வேணும். ஸ்லிப் ஆகிடும். பார்த்துட்டு அங்கே ஒருத்தர் என்ன செய்யறதில்ல, ஆற்றுக்குள்ளே ஒருத்தர் குதிரையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கார், குதிரையை. அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா வா, நான் இப்படி தொங்குறேன், இப்போ மரத்தில் இறங்க முடியல, மட்டையை பிடிச்சி தொங்குறேன், நீ குதிரையை கொண்டாந்து குதிரை மேலே நீ நில்லு, நீ என் காலை எப்படி நான் உன்னை பிடிச்சிட்டு வந்துடுறேன், அப்படி நின்னா எனக்கு என்ன தருவேங்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், இதில் உயிரே போகுது, இப்போ 50,000 அந்த 50,000 உனக்கு தந்துடுறேன்ட்டார். உடனே குதிரையை கொண்டு வந்தார். குதிரை நின்றுச்சு. குதிரை நின்ன உடனே அவர் காலை பிடிச்ச, இவருக்கு 2 கையும் அவர் காலை பிடிச்சார். காலை பிடிக்கிறப்போ இப்போ குதிரை போயிடுச்சு. குதிரை போனோடனே இப்போ 2 பேரும் தொங்குறான். இன்னும் கீழே வெயிட்டில் இப்போ 2 பேர் 60 கிலோ வெயிட்டு, இப்போ 120 கிலோ ஆகிறப்ப நான் இன்னும் மட்டை கீழே வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ என்னன்னு தெரியல. அதுக்கு அந்த பக்கம் ஒருத்தன் கழுதையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். டேய், கழுதை வச்சுருக்கோனே கூட்டிகிட்டு வா, கழுதை மேலே நில்லு, உன் காலை பிடிச்சிக்கிறேன், எனக்கு ஒரு 50,000 ரூபா தர்றாரு, நான் ஒரு 25 தர்றேன், இவர் ஒரு 25 தருவார், மொத்தம் 50 ரூபா வச்சுக்கோடா என்று சொன்னார். அவன் கழுதையை கொண்டாந்து விட்டு மேலே ஏறினான். கழுதையை விட்டு அவன் கையை தூக்குனா, இவர் காலை பிடிச்சிக்கிட்டான், அவன் கையை தூக்கி. இப்போ 3 பேர் தொங்குறாங்க. இப்போ கழுதை தள்ளி போயிடுச்சு. இப்போ 3 பேரும் பரிதாபமான நிலைமை. கீழே இருக்கோன்னு சொல்கிறேன், என் கையில் ஏற்கனவே 15,000 இருக்குது, இதையும் தர்றேன், நீ கொடுக்க வேண்டிய துட்டும் வேண்டாம், இப்போ நீ எப்படியாவது அந்த மட்டையை மட்டும் விட்டுறாதடாங்கிறார். நடுவில் இருக்கணும் கெஞ்சிறான். இப்போ மேலே 1 லட்ச ரூபா வாங்கினான் பாருங்க. இப்போ மனக்கணக்கு போடுறான். கடவுள் 1 லட்ச ரூபா கொடுத்தாரு, அடுத்து ஒருவர் இப்போ ஒரு 10,000 ரூபா தரேன்னு இருக்காரு,
இவர் ஒரு 10,000 ரூபா தயாரிருக்கார். ஆக மொத்தம் எவ்வளோ வருமானங்கிற ஒரு கணக்கை போட்டான். கணக்கு போடுறப்ப மனசு கணக்கு சரியாக வரல. ஒன்று விரலை எண்ணான். 1 2 3, 2 கையும் நழுவி 3 பேரும் தண்ணியில் விழுந்து 3 பேர் படமும் இட்டு. இதுதான் இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட அந்த எசேக்கியேல் 45 சொல்கிறப்போ 6ல் 1 கொடுங்கிறார் கடவுளுக்கு. நெகேமியா 9:33 3ல் 1 கொடுங்கிறார். உபாகத்தில் 24 10ல் 1 கொடுங்கிறார். யாக்கோபு சொன்னார் 10ல் 1 கொடுக்க தர்றேன்ப்பா, எனக்கு விடுதலை கொடுங்க. ஆனால் அன்னாள் முதல் குழந்தையே கொடுக்குறேன்னாங்க. அந்த ஏழை தாய் தனக்கு இருப்பதையெல்லாம் ஆண்டவருக்கு எடுத்து போட்டாங்க. தனக்கு என்னென்ன இருக்கோ தன் வறுமையிலிருந்து முழுமையாக கொடுத்தார்கள். ஆண்டவர்கிட்ட அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவருக்கு நமக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவருக்கு நாம் என்னத்தை கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். 85:8 13 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. 8வது வசனம், அவர் தம்முடைய ஜனத்திற்குரிய சமாதானத்தை, பரிசுத்தவான் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர், நமக்கு அமைதியை கொடுக்கும் ஆண்டவர். அந்த அமைதியை கொடுக்கும் ஆண்டவருக்கு நீங்கள் நானும் எப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். ஏன்னா அவர் அமைதியை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். வாழ்வு கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த அமைதிக்காக ஆபிரகாம் தனக்கு இருப்பது 100 ஆண்டுகள் காத்திருக்கிறார். அந்த ஆபிரகாமுடைய ஹிஸ்டரி 100 ஆண்டுகள் காத்திருந்து பெற்றதை தன் மனைவி அறியாமலே கடவுள் ஆண்டவர் கேட்கிறப்போ, வானத்தை பூமியும் படைத்த தேவன் கேட்கிறப்போ முழுசா கொண்டாந்து கொடுக்கிறாரு. எதுக்கும் கவலைப்படாம கொடுக்கிறாரு. நாம இன்னைக்கு இந்த அட்வென்ட் காலங்களில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இயேசுவே வாங்கோ, மாரநாதா வாங்கும், ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாங்கன்னு ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிற நீங்கள் நானும் நம் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவருக்கு நாம் கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏன்னா கொடுப்பதை பற்றி அதிகமாக சொல்றப்போ வேதம் மட்டும்தான் சொல்லுது. நம்ம வச்சிருக்க பைபிள் மட்டும்தான் கொடுப்பதை பற்றி அதிகமாக சொல்லுது. நீ எவ்வளவு அமுக்கி குலுக்கி அளந்து போடுறியோ அந்த அளவுக்கு உனக்கு திருவன் தருகிறார். தன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தன் தசம பாகங்களை அவங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. நீ கொடுக்குறியா? ஏன்னா நாம் கொடுப்பதின் மூலம் சுவிசேஷம் நிறைவேற்றப்படுகிறது. சீகன் பால் அங்கிருந்து வந்தாங்க. வந்த பொழுது அங்கே இருக்கவங்க அந்த பிரிண்டிங் மிஷினை ஏற்றி அனுப்புனாங்க. இந்த இங்கிலாண்டில் இருக்கவங்க அந்த பிரிண்டிங் மிஷின் ஏற்றி அனுப்பலைன்னா, நம்முடைய பிரிண்டிங் முதலாவது பிரிண்டிங் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறார். தையல் மிஷின் அங்கேருந்து ஏற்றி அனுப்பலைன்னா பெண்களுக்கு தையல் வந்திருக்காது. இன்னைக்கு பிராட்வேயில் இருக்க டக்கர் சர்ச், ஜான் டக்கர்ஸ் 200வது நூற்றாண்டு விழா கொண்டாடி முடிஞ்சிட்டு, 200வது நூற்றாண்டு விழா. அவர் இதேமாரி ஒரு சர்ச்சில் ப்ரமோஷன் ஒர்க்கு இங்கிலாண்டில் பேசினார். ஆசியா கண்டத்தில், இந்தியாவின் தென்பகுதி தமிழகம், தமிழகத்துடைய தென்பகுதி பெண்கள் அடுப்பினடியில் குழல் ஓதும் பெண்கள். ஸ்கூலுக்கு போல, காலேஜ் இல்லை, அவங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை, பெண்களுக்கு கல்வி இல்லை. அப்படி கல்வி இல்லைன்னு அவங்க ஓரமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கல்வி வேணும்னு சொல்றப்போ இந்த திருச்சபைக்குள்ள இருக்க 2 கால்களும் முடமான மாற்றுத்திறனாளி ஒரு சகோதரி அந்த மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து தன்னுடைய நகைகள், தன்னுடைய பணம், தன் நண்பர்கிட்ட ப்ரமோஷன் ஒர்க் பண்ணி, தன்னுடைய சகோதரர் தான் ஜான் டக்கர், சகோதரர்கள் ஆண்டவருக்காக ப்ரமோஷன் ஒர்க் பண்ணி அனுப்பப்பட்டு வாங்கப்பட்டதான் 125 150 ஏக்கர் சாரா டக்கர் ஸ்கூல், காலேஜ், சாரா டக்கர் ட்ரைனிங் சென்டர். இன்னைக்கு திருச்சபையின் தலைவர்கள் அதை கூறு போடுறதுக்கு பல வழியில சண்டை போட்டு வர்ற காணிக்க கோர்ட்டு கேஸ்ன்னு செலவு பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு திருச்சபையின் தலைவர்கள் எல்லாம் கோர்ட்டு கேஸ் தான் நிறையா. வேதத்தில் தீர்ப்பு இருக்கு, இந்த தீர்ப்பை விட்டுட்டு நம்ம கோர்ட்டு கேஸ்க்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஒருவன் குற்றமுண்டு அறிந்திருக்கப்போ நீங்க பரிசுத்தவான்களத்தில் வராமல் அநீதிகாரத்தில் போக துணிவதென்ன, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். ஆனால்தான் நீ ஏன் திருச்சபையை இடிக்கலன்னு ஒரு தலைவர் கேட்கிறாரு. ஒருத்தரை பார்த்து, ஆட்சியாளரை பார்த்து கேட்கிறாரு, எத்தனை சர்ச்சு இடிச்ச, எத்தனை மசூதி நீ இடிச்சன்னு கேட்கிறார். ஏன் இடிக்கலங்கிறார். நமக்குள்ள ஒரு யூனிட்டி இல்லைங்கிறதா அவர் அந்த கேள்வியை கேட்டார்.
அப்போ இன்னைக்கு அந்த ப்ரமோஷன் பண்ணி அந்த அம்மா கொடுக்க போய் தான் இன்னைக்கு சாரா டக்கர், ஜான் டக்கர்ஸ், இன்னைக்கு சீகன் பால். இன்னைக்கு இப்படிப்பட்ட வேலை இன்னைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள். கடந்த நாட்களில் NMS சார்பா ஒடிசா மாநிலத்துக்கு போயிருந்தேன். இந்தியாவிலே குறைவான போக்குவரத்து உள்ள மாநிலம், இந்தியாவிலே ரொம்ப குறைவு, ரோடே இல்லை. இந்தியாவில் முதலாவது மதமாற்ற தடை சட்டம் 1974 ஒடிசா. இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஞானஸ்தானம் கொடுத்தா ஆதார் கார்டை கிழிச்சிடுறாங்க, ரேஷன் கார்டை கிழிச்சிடுறாங்க. அடிப்படை உரிமையினர், இந்தியாவுடைய அடிப்படை உரிமைங்கிற நீக்கத்தை எடுத்துடுறாங்க இன்னைக்கு டுடே. அதனால மறைமுகத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. வெளியே தெரியாமல் இருட்டி நிறையெல்லாம் கொடுக்குறோம், தெரியாது. கெசட்டில் பேர் மாற்ற முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் அப்படிப்பட்ட இடங்கள் ஒடிசா, வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங் பெரிய டூரிஸ்ட் சென்டர், கொடைக்கானலை விட பெரிய டூரிஸ்ட் சென்டர் டார்ஜிலிங். டார்ஜிலேருந்து 10 கிலோமீட்டர் கொஞ்சம் சைடில் இருக்கு. ரோடு ஆஃப் ரோடே போடலை, ஜீப்பு மட்டும்தான் போகும், பஸ்ஸு போகாது. ஜீப்பு போகாத கிராமங்கள். அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது வேலை இல்லை, அவங்களுக்கு மலை பிரதேசத்திலாம் இருக்காங்க, விவசாயம் பண்ணுற சூழ்நிலை இல்லை, வேலையை தேடி பட்டணங்களுக்கு போகிறாங்க. போகிற இடங்களில் லைஃப் செட்டில் ஆகிடுது. இங்கே ஏற்கனவே கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் இருக்குது. இந்த பிள்ளையோட உணவுக்காக வெளியே வேலைக்கு போகிறாங்க. வெளியே போன இடத்துல அந்த இடத்துல அவங்க ஃபேமிலி செட்டில் பண்ணி இந்த குழந்தைய அனாதை ஆக்கிடுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லை, கல்வி இல்லை. ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும் 1000 rupees. இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு எப்படி சமாதானம்? NMS சார்பாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் ஜூன் மாதம் கடைசியில் ஒரு விசிட் போயிருந்தேன். டார்ஜிலிங் பக்கத்தில் கீழே ஒரு பகுதிக்கு 3 கிலோமீட்டர் வண்டி போச்சு. 4 வீலர் டிரைவ் தான் போகும், சாதா வண்டி போகாது. 3 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போச்சு. அப்படி உருட்டி பிரட்டி போச்சு. அடுத்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1 hour நடந்தோம். ஏற்றம் உயரமான, அப்படியே செங்குத்து ஏற்றம், செங்குத்து பள்ளம். 25 பிள்ளைகள் படிக்குது. 25 பிள்ளைகள் அங்கே படிக்குது. அதுக்கு 1லேருந்து 5 வரையும் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு அங்கே படிக்க வசதி இல்லை, வழி இல்லை. 25 பிள்ளைகளையும் ஒரு அம்மா 7 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குது. அந்த அம்மா தன் வீட்டை பாதி ஹோம், அதாவது ஸ்டே ஹோம் ஸ்டேன்னு பாதியை விட்டுட்டு வாடகை வருது. அந்த வாடகையில் வர பணத்தை வச்சு 7 பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கு. 7 பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து படிக்க வைக்குது அந்த அம்மா. பின்தங்கின நிலைமை. இன்னைக்கு இந்தியாவில் தலை சிறந்த மாநிலம் வெஸ்ட் பெங்கால், கல்கட்டா. சென்னை, பாம்பே, கல்கட்டா, டெல்லி, பாம்பே, சென்னை தலை சிறந்த கேபிட்டல் சிட்டி, மெட்ரோ சிட்டிஸ் இருக்கிற ஊர். ஆஃப் ரோடு, வசதி இல்லாத ஒரு வாழ்வு. ஒரு பிள்ளையை படிக்க வைக்கணும் 1000 rupees ஒரு மாதத்திற்கு. இன்றைக்கி அந்த சமாதானம் இல்லாமல் அந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்றைக்கி சீகன் பால் ஐயா ஒர்க் பண்ண போய் தான் ஸ்கூலில் வேலை கிடைக்கலன்னு இவ்வளோ பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்காட்ஸ் மிஷினரி ஐயா முதல் ஞானஸ்தானம் குளோரின் அம்மாவுக்கு திருநெல்வேலியில் கொடுத்ததால தான் திருநெல்வேலியில் பெரிய கல்வி நிறுவனங்கள், பெரிய காலேஜஸ், திருநெல்வேலி, தூத்துக்குடி. அந்த ஸ்காட்ஸ் மிஷினரியா ஃப்ரம் லுத்ரன் மிஷன், அதாவது சீகன் பாலுக்கு அடுத்த பெரிய வெற்றியான வாழ்வு. ஸ்காட்ஸ் மிஷினரி முதல் திருச்சபை தஞ்சாவூர், திருச்சி. தஞ்சாவூர் ராஜாவுக்கு ஜெபம் பண்ணி குழந்தை பிறகு அப்படி அர்ப்பணிப்போடு தஞ்சாவூர் ராஜா பண்ணதெல்லாம் அவர் காலங்களில் அங்கே உயர்ந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நாம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்குங்கிறார் இன்னைக்கு பிரசங்க பகுதி. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்குறப்போ, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் எப்படின்னா, அந்த ஒருத்தர் அந்த நாடகம் போடுவார். அந்த நாடகம் பேர் மறந்துட்டேன். ஒரு பிராமண சகோதரர் கிறிஸ்மஸ் காலங்களில் போடுவார். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா அது. இந்த நான் பேரை மறந்துட்டேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும். 3 மணி நேரம்
அவர் அந்த நாடகத்தை இந்த சீனை கொண்டு வரப்ப சொல்லுவார், கோடாரியானது மரங்களின் அருகே வைக்கப்பட்டிருக்கு, ரெடியா வெட்ட போறார். வெட்டுவதற்கு முன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? வெட்டுவதற்கு முன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த ரொம்ப கோபமா, பயங்கர கோபமா, ஒரு சினிமாவில் ஒரு காமெடி ஆக்டர் சினிமா பேங்கில் கொள்ளடிக்க போயிட்டு, என் முகத்தை பாரு, என் பல்ல பாரு, நான் கொள்ளடிக்க போறேன், என்னை பார்த்தானு வெறித்தனமா தோணலையானுவார். எல்லாம் சரிதான்ப்பா, நீ தப்பா எழுதிட்டான் பாரு. ரொம்ப கூலிங்கா சொல்லி, என்னடா இவ்வளோ கோபமா காட்டேன், அதெல்லாம் போட்டுண்டா. அதே மாதிரி இதுல அந்த உணர்வோடு அதை படிக்கிறப்போ, பிரஜாபதி, அந்த நாடகம் பேர் பிரஜாபதி, ஒரு பிராமண சகோதரர். இந்த சீன் எங்க ஸ்கூல்ல 3-4 தடவை இந்த நாடகத்தை போட்டிருக்கோம். அவ்வளவு டெரிஃபுல்லா அந்த சீன், அவ்வளவு அழகா, கோடாரின்னு சொல்றப்போ அவ்வளோ கோபமா, அவ்வளோ கஷ்டமா. ஏன்னா அவர் சொல்றாரு, என்னப்பா நாங்க செய்யணும், நாங்க என்ன செய்யணும்? உடனே பயப்படுறான், பயம் வந்துருச்சு. உடனே பயம் வந்து நாங்க என்ன செய்யணும்? 2 அங்கி இருக்கா, ஒரு அங்கியை கொடுங்கிறார். ஈங்குடிங்க என்னையும் சேர்த்து 2 அங்கி இருந்தால் ஒரு அங்கி யாருன்னே கொடுத்தோமா? யாரும் கொடுக்கல, யாரும் கொடுக்க மாட்டோம். 100 சேலை கொடுக்க போகிறோம். டீனரில் போய் பார்க்குறோம், சரவணா, ஜெயச்சந்திரன், கொஞ்சம் விலை அதிகம். புரசோகத்துக்கு வரோம், மதர்சா கொஞ்சம் கம்மி, அதை விட கொஞ்சம் கம்மி எம்சி ரோடு, இன்னும் அதை விட கொஞ்சம் கம்மி யாராவது இருக்கா பார்க்குறோம். அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்போ நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு சகோதரியை பார்த்தேன், அந்த அவருக்கு 5000 ரூபா போனஸ் வந்துச்சான். போனஸ் வந்தோடனே 5000 ரூபா போனஸ் வந்திருக்குப்பா, கிறிஸ்மஸ் போனஸ் வான்னு கூப்பிட்டு போச்சான் அந்த அம்மா. கூப்பிட்டு போயிட்டு அந்த போகிற வழியிலே வாங்கிட்டே போச்சு. இப்போ 4900 ரூபா ஆயிடுச்சு. மிச்சம்தான் 100 ரூபா காலில் இருக்குது. இப்போ 100 ரூபா இருக்குங்க, உங்களுக்கு ஏதாவது வாங்கணும். பரவாயில்ல, என்னையும் நினச்சிருக்கேன்னு அவர் சொன்னாராம். சொன்ன பொழுது 100 ரூபாய்க்கு வாங்கன்னு இந்த கடையில் 4 முளை வேட்டி இருக்கு, ஒன்று வாங்கிக்கோன்னாங்களாம். பரவாயில்ல, 4900 ரூபாய்க்கு நீ வாங்கிட்டு எனக்கு 100 ரூபாய்க்கு 4 முளை வேட்டி வாங்கிக்கோன்னு சந்தோஷப்பட்டாராம். இருங்க கொஞ்சம் இருங்க, அங்கே ஒரு இடத்துல 100 ரூபாய்க்கு 4 முளை வேட்டியை கொடுத்து ஒரு துண்டு இலவசமாக தர்றாங்களாம், திருவொற்றியூர் பக்கத்தில், அங்கே போய் வாங்கிடுவோன்னு கூப்பிட்டு வந்தாங்களாம். சரியும், அதுவும் நல்லதாக போச்சு. வேட்டியோட ஒரு துண்டு இலவசம்னு வாங்க வந்தாங்களாம். 100 ரூபா வாங்கிட்டாங்களாம். அந்த வேட்டியை துவச்சி கட்டி கடைசியில் முட்டுக்கு வந்துட்டான். என்னடா முட்டுக்கு வேட்டி கட்டியிருக்க இங்கே இருப்பா, அவர் பேசிக்கிட்டே இருக்கப்போ, அந்த 100 ரூபாய்க்கு வாங்கின இலவச வேட்டி அதுவா? அப்போ இந்த துண்டு 100 ரூபாய்க்கு வாங்கின வேட்டியே முட்டுக்கு வந்தால் இப்போ துண்டு எந்த லட்சணத்தில் இருக்குன்னு அவர் கேட்குறார். கேள்வி திரும்ப முடிச்சிட்டார் வாட்ஸ்அப் அதோட. அதில் நம்ம சேலை எப்படி கொடுக்குறோம்? 100 சேலை சர்ச்சுக்கு கொடுக்குறோம். எங்கே போய் வாங்குகிறோம்? எம்சி ரோடில் ஒரு கடை உள்ள தள்ளி இருக்குது. ஒருத்தன் ரொம்ப நாளாக வாங்கிட்டே இருந்தேன், 500 சேலை 1000 சேலை வாங்குவோம். என்னை பார்த்தோன்னா போன்விட்டு வாங்கி கொடுப்பான், ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பான். இல்லைன்னா விளங்காத சேலை பாதியை போட்டு ஏமாற்றிட்டான். ஒருத்தன் ஒரு நாள் காட்டினா அதோட அவனை சீட்டை கிழிச்சிட்டேன். ஒருவேளை அது இல்லைங்க, இதில் சொல்லுது, உங்களில் 2 அங்கி இருக்குது. நம்ம யாருமே என்னையே சேர்த்தான்னு சொல்கிறேங்க, கொடுக்கறது இல்லைங்க, கொடுக்க மனசு வரலைங்க. எனக்கு நல்ல சட்டையாக போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் கொடுக்குறப்போ அதை கொடுக்கணுங்கிற மனசு இல்லை. என்ன நினைக்கிறேன், நான் எனக்கு 1000 ரூபாய்க்கு சட்டை எடுத்துகிட்டு 1000 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு 150 ரூபா சட்டை 180 ரூபா எம்சி ரோடில் கிடைக்கிது. இப்போ 5 பேருக்கு கொடுக்கலான்னு நான் என் கணக்கு பகிர்ந்து கொடுப்போம். ஆனால் எனக்கு போடுறது 180 ரூபா சட்டை போட மனசு வர மாட்டேது. அடுத்து சொல்கிறாரு, பொய் கேஸு போடாதராங்கிறார். அந்த 3 சம்பவம் அடுத்து சொல்கிறாரு, நீ பொய் கேஸு போடாத, நீ பொய் கேஸு போடாத, லஞ்சம் வாங்காத. லூக்கா 19 சொல்ல, யார்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தால் நாளத்தனையா திரும்ப கொடுக்குறேன். அதுதான் ஆயக்காருக்கு, நீ அநியாயமாக வாங்காத. மீஞ்சூரில் அந்த பிடி ஆஃபீஸில், மீஞ்சூரில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கிறிஸ்டின் இருக்கார். அதிகமாக லஞ்சம் வாங்குறதே அவர் தான். லஞ்சம் கொடுக்காமல் அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். இப்போ செத்து போனால் நல்லாவும் சாகலை. எவ்வளோ லஞ்சம் வாங்கினா பிள்ளைகளும் நல்லா இல்லை, வாழ்க்கையும் நல்லா இல்லை, கையூட்டு. அடுத்து சொல்கிறாரு, நீ போலீஸ்காரை பார்த்து, குருவானவர்களை பார்த்து சொல்கிறார், பொய் கேஸு போடாத, ஓட்டு போடுறப்போ ஓட்டு எடுக்காத, உனக்கு விரோதின்னு என்ன பண்ணாத,
ஓட்டெடுக்கிற உரிமை குருவானவருக்கு கிடையாது, பிஷப்புக்கு கிடையாது, கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. நாம எப்படி இருக்கிறோம்? அது அழகா சொல்றப்போ, ஒரு சகோதரி தன் கணவரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, தங்க வீடு இல்லாமல் கஷ்டத்தோடு போறாங்க. கஷ்டத்தோடு அந்த அம்மா மரணத்தை நோக்கி கடல்ல விழுந்து செத்து போலாம். துணிந்தவனுக்கு கடல் தனியும் முழங்கால் அளவுன்னு சொல்லுவாங்க. அப்படி கடல் பகுதியில் போய்கிட்டு இருக்கப்போ அந்த அம்மா நடந்து போய்கிட்டு இருக்கப்போ கொஞ்சம் ஒரு இடத்துல ரொம்ப சூடாக இருக்குது. சூடாக இருந்த உடனே நின்ன உடனே அங்கே ஒரு காலில் ஏதோ தட்டுப்படுது. காலில் தட்டுப்பட்ட உடனே அந்த அம்மா திரும்பி பார்க்குது. வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு பூனை. வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு பூனை. அந்த முடியெல்லாம் ஒட்டி போயிருக்கு. ஒரு சில பூனை வளர்க்குறோம், டெய்லி 3000 ரூபா செலவு பண்ணுறாங்க பூனைக்கு. புசு புசு புசுன்னு இருக்கு அந்த முடி அழகு. அது விலை 25,000 30,000ங்கிறாங்க. என்னுடைய மனைவியோடைய தங்கை வீட்டில் ஒரு பூனை புசு புசுன்னு இருக்கு. அந்த பூனையோட விலை 5,000 ரூபாய் எவ்வளோ சொல்கிறாங்க. அப்படி ஆனால் இந்த முடியெல்லாம் ஒட்டி கிடுகிடுன்னு ஆடி கூனி குறுகி இருக்கு பசியினால். மரணத்தை நோக்கி கடந்து போன சகோதரி காலில் தட்ட அந்த பூனையை எடுத்து திரும்ப வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்து தன் வச்சிருந்த கொஞ்சம் உணவை எடுத்து அதுக்கு கொடுத்துட்டு நம்ம செத்து போகலான்னு சொல்லுது. அந்த பூனைக்கு அந்த உணவை கொடுக்க அந்த அம்மா முற்படுது. அது முற்படுறப்போ அது சாப்பிட்டுட்டு இந்த அம்மா திரும்ப மரணத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. அந்த பூனை இந்த அம்மா கூடயே ஓடுது, காலை சுற்றி சுற்றி வருது, விட மாட்டுது. ஏன்னா அனிமல் வீட்டில் வீட்டு பிராணிகள் வந்து நம்ம மேலே, செல்ல பிராணிகள் நம்ம மேலே அதிகமாக பாசமாக இருக்கும். பூனையும் சரி நாய்க்குட்டியும் சரி, அதை வளர்க்குறப்போ அது ரொம்ப ஆசையாக இருக்கும். அதை வளர்க்குறவங்ககிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, நான் வளர்க்குறது இல்லை, எனக்கு என்னையை பார்க்கவே நேரம் இல்லை எனக்கு. அப்படி அந்த பூனை சுற்றி சுற்றி வர்றப்போ அந்த அம்மா மரணத்தை நோக்கி கடந்து போகிறத விட்டுட்டு அந்த பூனைக்கு உதவி செய்ய ஆரம்பிக்குது. அந்த பூனைக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா அந்த வாழ்வில் ஒரு மறுவாழ்வு கிடைக்குது. இன்னொருத்தருக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறப்ப அந்த வாழ்வு மறுவாழ்வு. அதுதான் மரணத்தை நோக்கி கடந்து போகிறவர்கள் மரணத்துக்கு வர்றப்போ மரணத்தின் வாயிலிருந்து எனக்கு ஒரு வாழ்வு தருவீரானால் நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்றப்போ இன்னைக்கு நிறைய மிஸ்டரிகள் அப்படித்தான் வந்தவங்க. என்னன்னா மரணம், ஏதாவது ஒரு வேதனை, ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ஐயா நான் உங்களுடைய நாமத்தை அறிவிக்க போறேன், உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிற போறேன், எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்ப அந்த உண்மையான மனதை பார்த்து அவங்களுக்கு அந்த வியாதியிலிருந்து முழுமையான விடுதலை, அந்த விடுதலை பெற்ற பிறகு அவங்க மிஷனுக்கு கடந்து போயிடுறாங்க. இன்னைக்கு ஷாலம் மினிஸ்ட்ரி தேவதாஸ் 1500 ஊழியர்கள் ஒரே நேரத்தில் 1200 பேர் 1500 பேர் ஞானஸ்தானம் ஒரே நேரத்தில். அவர் தான் அந்த மோன்சியோட பினாமின்னு கூட சொல்லலாம். மோன்சி அண்ணனோட பினாமி அவர் தான் அந்த ஷாலம் மினிஸ்ட்ரியோடைய பிரசிடென்ட். ஆனால் அந்த அவர் தான் ஷாலம் மினிஸ்ட்ரி தேவதாஸ் தான் ஆளினால். அவர் சொல்றாரு, கைவிடப்பட்ட நிலைமையில் மரணத்தில் யாருமே இல்லை, திருட்டு பட்டம் கட்டி மரணம் தான் எனக்கு நிச்சயம் இருக்கிறப்போ ஒரு திருச்சபையில் ஆண்டுடைய வார்த்தை கேட்டு மனம் மாறி உங்களுடைய ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், வாழ ஆசைப்படுறேன்னு கேட்கிறப்போ ஒன்னு இல்லாம இருந்த அவருக்கு இன்னைக்கு 1600 ஊழியர்கள் அவருக்கு கீழே. இன்னைக்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத் 3 மாநிலத்திலும் ஊழியம் செய்யறாங்க. இன்னைக்கு அதுதான் சொல்றார், 2 அங்கிகள் உடையவன். யார்ட்டாவது அநியாயமா வாங்கியிருந்தா பொய் கேஸ் போட்டா வேண்டாம், ஆண்டவருக்காக ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு செய்கிறப்போ நமக்கு சமாதானத்தை தரும் ஆண்டவர், நமக்கு விடுதலை தரும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். இந்த 3வது அட்வென்ட் வாரத்தில் நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம்? ஒரு விசை கூட தகப்பனை நோக்கி, தகப்பனே எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தாங்க, எனக்கு ஒரு அமைதியை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்கிறப்ப நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கார். மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆம் தகப்பனே, மீண்டும் 2025 ஒரு லெந்து அட்வென்ட் காலங்களை காண செய்திருக்கீங்க. அட்வென்ட் காலத்தில் கூட 3வது வாரத்தை காண செய்திருக்கீங்கப்பா. இதுவரை எங்களுக்கு கொடுத்த வாழ்வு. மனம் திரும்புங்கள், பரலோக சமீபமாயிருக்கு. மனம் திரும்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்ட பொழுது நீங்க உங்களுக்கு இருப்பதை கொடுங்கன்னு சொல்லிங்கப்பா. மத்தேயுல, லூக்கால நாங்கள் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். நீர் உதவி செய்கிற தகப்பன் என்று மத்தேயு 11 சொல்லிருக்கீங்கப்பா. இது ஆபிரகாமுக்கு உதவி செய்த தகப்பன் அல்லவா? சமாதானத்தை கொடுத்த தகப்பனர் அல்லவா? காலத்திற்கு முன் நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொன்ன தகப்பன் அல்லவா? ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. எத்தனையோ வேதனைகள் மத்தியில, எத்தனையோ துன்பங்கள் மத்தியில உம்முடைய சன்னிதானத்துல, உம்முடைய பாதத்துல வந்திருக்கிறப்பா. ஒரு விடுதலை கொடுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமாதானத்தின் கர்த்தர் வருகிற 26ஆம் ஆண்டு முதல் நம்மை அதிக அளவில் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.